வணக்கம் தோழர்களே. பாஜக போராட்டம் நடத்தினாலே அது அக்கப்போராத்தான் இருக்கும். அதுவும் இன்னைக்கு நடத்தின போராட்டம் வேற லெவல் அக்கப்போரு, செம்ம பொழுதுபோக்குங்க. அதுலேயும் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் என்னை விட்டுருங்க என்னை கைது பண்ணாங்கன்னு கதர்ன அந்த வீடியோ இருக்கு பாருங்க, வேற லெவல் சந்தோஷம். இன்னொரு பக்கம் நம்ம அக்கா தமிழிசை, இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் எச்சராஜா என்னை நாய் வண்டியில் ஏற்றுறீங்களா அப்படின்னு கதறி இருக்காரு. இப்படி சில பல கதறல்கள் காது குளிர கேட்கும்போது என்ன மனுஷங்கயா அப்படின்னு தோணுதுங்க. நீங்கள் போராட்டம் பண்ணாலே தமிழ்நாட்டுக்கு என்டர்டைன் ஆயிரும், ஒரு பயங்கர கண்டென்ட் கிடைச்ச மாதிரி ஆயிருங்க. எதையாவது கோக்குமாக்கா பண்ணி சிக்கி சீரழிஞ்சிரும் இந்த பாஜக கும்பல். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு, இல்லை என்னைக்குமே அதான் நடக்கும். இன்னைக்கு நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இருக்கு இல்லையா, அவர் என்ன சொன்னாரு, அறிவிக்காமல் போராட்டம் நடத்துவோம், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். அறிவிச்சு போராட்டம் நடத்தினாலே நீ ஆட்டோவில் ஏறி ஓடி போவ, நடக்கிறதானே சொல்றேன். அறிவிச்சு போராட்டம் நடத்தினாலே ஆட்டோவில் ஏறி ஓடுற கேஸ். என்ன நடந்துச்சு, போராட்டம் அறிவிக்கிறாங்க, எதுக்கு, தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம். அப்ப நீ தலைமைச் செயலகத்தான் முற்றுகையிடணும், அங்க போனா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்கன்ட்டு நீ வள்ளுவர் கூடத்துல போய் உட்காந்து ஆத்திக்கிட்டு இருந்த. சரி, ஆத்தி முடிச்சுட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணலான்னு ஆளை தேடுனா ஆட்டோவில் ஏறி எஸ்கேப் ஆன பிறகு நம்ம போலீஸ்காரங்க ஒரு ஆட்டோவா தேடி அலைஞ்சதான் மிச்சம். அப்ப இருந்துதான் நம்ம ஆட்டோக்கார அண்ணாமலை அப்படின்னு மாத்தணும். இந்த படம் கூட அப்புறம்தான் நம்ம கிரியேட் பண்ணது. இப்படிதாங்க சில பல சம்பவங்கள்ல சிக்கி சீரழிவானுங்க. இன்னைக்கு சொல்லாம அறிவிக்காம, அதாவது முன்னாடி போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்காம திடீரென்று ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னோடனே எனக்கே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு வேளை தமிழ்நாட்டை திரட்டிடுவானுங்களோன்னு பார்த்தா 5 பேரை திரட்டுறதுக்கே மூச்சு வாங்கி போய் உட்காந்துருக்கானுங்க. 2 டூ வீலருங்க, அதுல 2 பேர், மொத்தம் எத்தனை, 4. அரெஸ்ட் ஆனதுல ஒரு 3 6 பேர் இருந்தாங்க, அது ஒரு 6. அக்கா அரெஸ்ட் ஆனாங்க வானதி, அந்த வண்டியை எட்டி பார்த்தா அதுல ஒரு 5 6. எத்தனை பேரியா, மொத்தமே 20 தாண்டாது போல இருக்கே. பாருங்க, வீடியோ போட்டா எல்லாத்தையும் ஆதாரத்துக்கு போடுறேன், பாத்துக்கோங்க. என்னங்க பார்த்து அப்படி நொந்து நூடுல்ஸ் ஆயிப்பீங்களே, இதெல்லாம் என்னங்க பிரமாதம். அதை விட பிரமாதமான ஒரு செய்தி நடந்திருக்குங்க. நமக்கா வானதி சீனிவாசன் இருக்காங்க பாருங்க, சீமான் மாதிரியே மைக்க பார்த்தா சிங்கம்மா சீருவாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, வண்டியில வச்ச அரெஸ்ட். என்னவா, வண்டியில உட்காந்துட்டு இருக்கிறாங்க, போராட்ட இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, அரெஸ்ட். கதறாங்க போலீஸுக்கிட்ட இந்த அக்கா, ஐயோ என்னை விட்டுருங்க சார், அப்புறம் கைது பண்ணுங்க சார், நான் போய் என் கூட்டத்தோட சேர்ந்துக்கிறேன் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு கதறாங்க. உடனே போலீஸ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நான் உண்மையிலேயே சினிமாவில் தாங்க இந்த வசனத்தை கேட்டிருக்கேன். வாழ்க்கையில் முதல் முறையாக 4 வார்த்தை நறுக்குன்னு இங்கிலீஷில் பேசி இந்த சங்கிகளெல்லாம் கதற விட்டு யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அண்டர் IPC 172 அப்படின்னு போட்டு பொழந்து விட்டுருக்காருங்க. அதில் அக்காவுக்கு இங்கிலீஷ் குழம்பிருச்சு. அக்கா இங்கிலீஷ் பேசுகிறவங்க தான், பட் குழம்பி போச்சு. அதனால அக்கா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அப்புறமேட்டு யூ கேன் அரெஸ்ட். அதானே அப்புறமேட்டு இங்கிலீஷா, அண்ட் தென் யூ கேன் அரெஸ்ட் தானே. அதில் அப்புறமேட்டு யூ கேன் அரெஸ்ட். நான் எனக்கு சிரிப்பு. அக்கா அப்படி சிக்கி சீரழிறேக்கா, வேற லெவல் சீனுங்க. ஆக உட்கார வச்ச அக்காவை கதற விட்டு என்னைய விட்டுருங்கன்னு கதறன்னு கதற விட்டாரு போலீஸ். பாருங்களே, in the interest of maintenance of public order under 170 BNSS, you are under arrest. You will cooperate. Sir, definitely I will join with my team and after that you can arrest. No argument here. You நீங்க argument பண்ணீங்க 172 BNSS. பாத்தீங்களா, வீடியோ பாத்தீங்களா? ஆக நம்ம அக்காவை கதற விட்டுருக்கு போலீஸு. அதுவும் இல்லாமல் நோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அக்காவாய அடைச்சு விட்டாரு. அப்போ வாய்கிழிய வசனம் பேசுகிற நம்ம அக்காவை அப்படியே திணறடிச்சு நிற்க வச்சாங்க பாரு, வேற லெவல் சம்பவங்க. இங்கே தான் இப்படி சம்பவம் அப்படின்னா
நம்ம அண்ணன் ஹெச் ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமா போச்சுங்க. ஏற்கனவே நீதிமன்றம் ஹெச் ராஜாவுக்கு என்ன சொன்னாங்க, அவர் பேசுற பேச்சை பார்த்தா அவருக்கு மனநலம் சரியில்லை போல இருக்கு, அவரை பிடிச்ச ஆஸ்பத்திரியில போடுங்க சொன்னாங்களா சொல்லலையா? அன்னைக்கே நம்ம ஊராளுங்க சொன்னாங்களா நாய் வண்டியில ஏத்திந்தால கொண்டு போகணும்னு? நம்ம அண்ணன் கதறி அப்படியே தன்னை இது பண்ணிக்குவாரா? இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா அந்த பெரிய வண்டியில ஏத்திருக்கிறாங்க. போலீஸு வேனு, வானதி அக்கா கூட ஒரு சின்ன வண்டியில் ஏற்றிருக்கிறாங்க. நாங்களாம் அரெஸ்ட் ஆனோம்னா பெரிய பெரிய பஸ்ஸில் 50-100 பேருமா அரெஸ்ட் ஆகி போவோம். இவரை நாய் வண்டியில் ஏற்றிட்டாங்க. பின்னாடி கூட இந்த கம்பியெல்லாம் வச்சு அடைச்சு அக்யூஸ்டுங்க தப்பி போகாமல் ஒரு வண்டி இருக்கும் தெரியுமா, பெரிய போலீஸ் வேனு, அதில் ஏற்றிட்டாங்க. அதுதான் அண்ணன் கதறிட்டார். ஐயோ வேற ரேஞ்சுக்கு ஏற்றுறாங்களையா, நம்ம இமேஜ் என்ன ஆகுறது? அண்ணன் நினைச்சாரு ஒரு சின்ன வண்டியில் சின்ன வேனில் அப்படி கையை காட்டிட்டு அப்படி ஏறுவோம்னு. நோ ஏறு நாய் வண்டியில். ரொம்ப நாளா எங்களுக்கு இதுதான் ஆசை, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையும் அதுதான். ஏறு சலோ அப்படின்னு அடிச்சு ஏத்தி நாய் வண்டியில ஏத்தி இருக்கிறாங்க. அண்ணன் கதறிட்டாரா, நீ என்னை எதுல வேணாலும் ஏத்து, என்னை கைது பண்ணிக்கோ, என்னை சிறையில போடு, ஆனா அந்த நாய் வண்டியில மாத்திரம் ஏத்தாத அப்படின்னு இருக்காங்க. அந்த போட்டோவை பாருங்களேன். எனக்கே பரிதாபம் ஆயிடுச்சுன்னா பாருங்களேன். வயசான காலத்துல அண்ணன் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டாரு. அவர் இந்த போலீஸ் வண்டியில் ஏறுறதுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாராம். எல்லாம் பேசின பேச்சுக்கு நிரந்தரமாக ஜெயிலில் இருந்திருக்கணும். ஏதோ மேலே மோடியும் அமித்ஷாவும் உட்காந்து உன்னெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த வண்டி கொடு அந்த வண்டி கொடு, வந்து ஜெட்டில் ஏற்றிட்டு போமா இல்லை தனியாக ஹெலிகாப்டரில் ஏற்றிட்டு போமா, என்னய்யா அரெஸ்ட் ஆகி போகிற, கிடைக்கிற வண்டியில் ஏறிப்போ. இதில் யாரு நம்ம ஆட்டுக்குழுக்க கெஜ்ரிவாலை போல ஸ்டாலினும் கைது செய்யப்படுவார். நீங்க என்ன ஆட்டமா ஆடுவீங்க எங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு உள்ளடி வேலையை பண்ணுவீங்க, போலி கேஸை போடுவீங்க, கேஸை ஃபைல் பண்ணி யாரை வேணாலும் பிடிச்சி உள்ள போடுவீங்க, மிரட்டுவீங்க, உருட்டுவீங்க, உங்க கட்சியோட கூட்டணி சேர சொல்லுவீங்க, உங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்கிற சொல்லுவீங்க. இதெல்லாம் எதிர்த்து பேசுறவங்க 2 வருஷம் ஆனாலும் ஜெயிலுக்குள்ள வச்சிருப்பீங்க. இந்த ஃபார்முலாவெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அரெஸ்ட் பண்ணி பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடத்துல தாமரை போட்டு ஒருத்தனும் வண்டி ஓட்ட முடியாது. நான் சொல்றேன், இது ஆல்ரெடி நடந்திருக்கு. பஞ்சாப்ல 3 விவசாய சட்டங்களுக்கு எதிராக 1.25 வருஷம் போராடினாங்க விவசாயிகள். 800 பேருக்கு மேல அந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்டாங்க. அது வந்து மரணம் கிடையாது, அது படுகொலை. குளிர்லையும் வெயில்லையும் சோறு இல்லாம கிடந்து செத்தாங்க. அந்த படுகொலையை செய்தது மோடி அரசு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல ஒரு காவி கலர்ல கண்ணுக்கு தெரியாம அடிச்சு ஓட விட்டாங்க. அதுலயும் ரிலையன்ஸ் இருக்காங்க பாருங்க, அம்பானி அதானி மோடியோடைய ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சு அவங்க நிறுவனத்தை பூரா அடிச்சு இழுத்து மூடினாங்க. எங்க காவி கொடியை பார்த்தாலும் எங்க தாமரை கொடியை பார்த்தாலும் அடிச்சு வண்டி வாகனத்துல காலி பண்ணாங்க. பஞ்சாபுக்கு அப்படி செய்ய முடியும்னா தமிழ்நாட்டுக்கு செய்ய முடியாதா? நீ கை வச்சு பாரு, வாழ்க்கையில தப்பான இடத்துல கை வச்சிட்டோம், தப்பா வந்து தேன்கூட்டுல கை வச்சிட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுருவாங்க. ஆக பாஜக ஆர்ப்பாட்டம்னாலே கூலிக்கு ஆளை கூட்டிட்டு வந்து அந்த கூலியை கூட கொடுக்காம பெண்களை கதற விடுவாங்க. உண்ணாவிரதம் இருந்தாங்கன்னா ரோஸ் மில்க் கடையெல்லாம் வித்து தீந்து போயிடும். அப்புறம் பச்சி ஜொச்சி கடை, அப்புறம் கடலை வறுவல் கடை, இப்படி எல்லா கடையும் வித்து தீந்துரும். அந்த லெவலுக்கு உண்ணாவிரதம் இருப்பாங்க. அப்புறம் மதுரையில் போய் போராட்டம் நடத்தினா கண்ணகி வேஷத்துல நாட்டுப்புற கலைஞரை கூட்டிட்டு வந்து அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி ஏற்றி அந்த அம்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஐயோ என்னை அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா போச்சு. இவங்களுக்கு உருப்படியாக போராட்டம் கூட நடத்த தெரியாது. போராட்டத்திலையும் நேர்மையாக நின்று நெஞ்சுரத்தோடு போராட தெரியாது. தலைவனே ஆட்டோவில் எஸ்கேப் ஆகி ஓடும். மற்ற பீஸெல்லாம் அப்படியே உருண்டு கதறி அதை சீன் கிரியேட் பண்ணோம். கெத்தா போராடி கெத்தா ஜெயிலுக்கு போய் கெத்தா அரெஸ்ட் ஆகுறது இருக்குல்ல, அதெல்லாம் சுட்டு போட்டாலும் இந்த சங்கி கும்பலுக்கு வராது. நமக்கு என்னப்பா, இன்னைக்கு ஜாலியாக பொழுது போச்சு.